உங்களோட மனைவி டிரைவ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ரெகுலரா டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே உட்கார்ந்து பாக்குறாங்க. ஐயோ இல்லங்க எனக்கு வந்து ரொம்ப கீழ இருக்குங்க. எனக்கு பானட் தான் தெரியுது அப்படின்னா தாராளமா நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கு பாருங்க. சோ ஒரு 3 to 4 inches வந்து நீங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோட் விசிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குற ரோடு ஏன் ரோடு விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா மத்த காம்படிட்டரை விட இந்த வெஹிக்கிளோட ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி எல்லா பக்கமும் தெரியக்கூடிய தன்மை வந்து இதுக்கு ஜாஸ்தி இருக்கு. சோ ஒரு சில வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பானட் கொஞ்சம் மேல இருக்கும், டேஷ்போர்டு கொஞ்சம் மேல இருக்கும். சோ வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஓட்டுற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது அந்த ஒரு சிச்சுவேஷன் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு வராது, பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் உங்களுக்கு சொன்னோம், நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2.5 inches 3 inches மட்டும் தான் டிஸ்பிளே இருக்கும். பட் இதோட டிஸ்பிளே பாருங்க 7 inch இதுல முழுசா தெரியுது. சோ பின்னாடி என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ சின்ன ஒரு கல்லா இருந்தா கூட உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியும். நைட் விஷனும் இருக்கு. சோ நைட்ல உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியும். அப்ப இதுதான் நம்மளோட போகக்கூடிய இடம். ஆமா போகக்கூடிய இடம். சோ இந்த கரெக்டான லேன்ல போனோம். நீங்க எங்க நிப்பாட்டணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் வருது இல்லீங்களா, இதுல வந்து நீங்க நிப்பாட்டணும், அதுக்கு மேல போக கூடாதுன்றதுதான். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீப் சவுண்ட் வரும், கேக்குதுங்களா? அந்த பீப் சவுண்ட வந்து நீங்க மியூட் பண்ணலனாலும் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணக்கூடிய illuminated console box தான். சோ ஏதாச்சும் நீங்க இருக்குன்னா கூட நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா லைட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் MT பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் AT டிரான்ஸ்மிஷனும் இருக்கு. VXI Plus and ZXI இந்த ரெண்டு வேரியன்ட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். சோ இப்போ இன்டீரியர்ல இருக்கிறதுனால இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டவுன் ஆட்டோ அப் ஃபங்க்ஷன் இருக்கு. டிரைவர் சீட்டோட பவர் விண்டோ மட்டும். சோ இப்போ உங்களோட கையோ இல்லனா ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா மேல வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்துரும். அதுக்கு சென்சார்ஸ் இருக்கும். இது சென்சார்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு கை பட்ட உடனே திருப்பி அது கீழ வந்துரும். சோ உங்களோட கை வந்து அடிபறதுக்கான சிச்சுவேஷன் இங்க வராது. கிடையாது. ஆன்டி பிஞ்ச். Z Plus நிறைய விஷயம் பார்த்தோம், நிறைய புது புது விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. சரி, இப்ப சந்தையில இதே வகையில நிறைய மகிழுந்துகள் இருக்கலாம், இருக்கு. இப்ப அதுக்கும் இதுக்கும் உள்ள சில நுணுக்கங்கள் இருக்கும் பாத்தீங்களா, வித்தியாசம். இப்ப இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க? நீங்க கரெக்டா சொன்னீங்க. 3-4 காம்படிட்டர் வெஹிக்கிள் இதோட இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல வந்து மாருதி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ், இந்த 7 inch டச் ஸ்கிரீன், லெங்த், விட்த், வீல் பேஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ், மினிமம் டேர்னிங் ரேடியஸ், ஸோ இதெல்லாமே வந்து நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். இல்லாம மாருதியோட ரொம்ப சக்சஸுக்கு காரணமானது பாத்தீங்கன்னா 3000+ சர்வீஸ் சென்டர் அக்ராஸ் இந்தியா. ஸோ எந்த ஒரு பிராண்ட்லுமே வந்து அவங்க வந்து சொல்ல முடியாத ஒரு மெயின் அதுதான். எந்த ஏரியாவில் நீங்க போனீங்கனாலும், இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈசிஆர்ல இருக்கீங்கன்னா கூட பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள ஒரு 3 சர்வீஸ் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதனால ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க ஈஸியா கிடைக்கக்கூடியது. அதே போல உங்களுக்கு அந்த பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் விஷயத்துல தான் உங்களுக்கு மாருதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பயணியர் பெஸ்டா இருக்கும். சரி, இப்போ நீங்க பெட்ரோல் மற்றும் டீசல் இந்த ரெண்டு வகையான மகிழுந்துகள் சொன்னீங்க, இதோட விலை சொல்லும்போது எப்படி சொல்றீங்க? Z+ வேரியன்ட் ஆன் ரோட் காஸ்ட் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 10.98 lakhs, 10,98,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ZXi Plus ஆன் ரோட், 13 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ZDI.
Z8 டீசலோட டாப் அண்ட் Z+, நீங்க பார்த்த அந்த Z+ டச் ஸ்கிரீனோட அந்த வர டாப் அண்ட் வெர்ஷன் வந்து 13 லட்சம் ரூபாய் ஆன் ரோடு வருது, சென்னை ஆன் ரோடு. நம்ம இந்த மாருதி ஜியாட் Z+ அதை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க. என்னென்ன தொழில்நுட்பங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத எல்லாமே சொல்லியாச்சு, நீங்க காமிச்சிட்டீங்க. ஆனா எந்த ஒரு செயலும் ஒரு சோதனை செய்யாம அது முழுமை அடையாது. நிச்சயமா இந்த வாகனத்தை ஒரு முறை நம்ம ஓட்டி பார்க்கணும். ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன எல்லா விஷயமும் இதுல எப்படி செயல்படுது அப்படின்னு அப்பதான் மக்களுக்கும் புரியும், அப்பதான் நம்மளும் உணர முடியும். சோதனை ஓட்டம் செஞ்சு பார்க்கலாமா? கண்டிப்பா போலாமா? ஓட்டி பார்க்கலாமா? சரி, இப்ப நானும் மனோஜும் சோதனை ஓட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் இதோட இன்னும் அனுபவிச்சுட்டு பல விஷயங்கள் சொல்றேன். மாருதி ஜியாஸ் Z+ அப்படின்ற மகிழ்ந்து இந்த வாரம் முழுக்க பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்த நிறைய மகிழ்ந்துகள் வந்தாலும் இந்த மகிழ்ந்துல என்னென்ன சிறப்பான விஷயங்கள் அப்படின்றத நிகழ்ச்சி முழுக்க பார்த்தோம். முக்கியம் இப்ப நான் இப்பதான் ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓட்டிட்டு வரும்போது மனோஜ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுல 100க்கு 200% அப்படியே என்னால உணர முடிஞ்சது. உள்ள இருக்கக்கூடிய இயற்கையாகட்டும் சரி, நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த விசிபிலிட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சாலை தெரியறதும் சரி, இருக்கையும் சரி, பின்னாடி அமரக்கூடிய விஷயங்களும் சரி, பாதுகாப்பு சாதனங்களும் சரி, தொழில்நுட்பங்களும் சரி, எல்லாமே மிக சரியா கொடுத்துருக்காங்க. நிச்சயமா நம்மளுக்கு இந்த மகிழ்ந்துல போகும்போது ஒரு சுகமான ஒரு நல்ல அனுபவம் நிச்சயமா கிடைக்கும். எனக்கு இப்ப கிடைச்சது அதை உங்கள்கிட்ட அப்படின்னு நான் அழகா பகிர்ந்துக்கிறேன். நிச்சயமா இந்த மகிழ்ந்த பொறுத்தவரை மேல்திட்ட மக்கள் மட்டும் கிடையாதுங்க, நடுத்தர மக்களும் பயன்படுத்துற மாதிரியான விலையில தான் இந்த மகிழ்ந்த வடிவமைச்சிருக்காங்க. நிச்சயமா இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சந்தையில என்னென்ன மகிழ்ந்துகள் புதுசா வந்துட்டு இருக்காங்க, இல்ல என்னென்ன மகிழ்ந்துகள் போட்டி போட்டுட்டு இருக்கு, இரண்டு சக்கர வாகனங்கள் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் புதிய மகிழ்ந்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.